எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காரு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்கள் காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து அவங்க தான் இருக்கிறாங்க. வேறு எந்த மாற்றமும் இல்லைல்ல. இப்போது வேறு கட்சி வந்தாலும் இப்போ இவ்வளோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றும் பண்ணலையே அந்த அளவுக்குலாம். அவங்களுடைய ஃபேமிலி தான் அவங்களுக்கு கரெக்டாக தவிர நடுத்தரு மக்களுக்கு எதுவுமே பண்ணலையே. என்ன பண்ணியிருக்காங்க? இலவசம்ன்ட்டுன்னு எதையாவது ஒன்று கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அதில் ஓட்டு கேட்டு அவங்களால ஜெயிக்கிறாங்க. அது வந்து தப்பு தானே. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இப்போது இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனை, இப்போது கேஸ் கிடைக்காத பிரச்சனை, பெட்ரோல் வேலை, இதெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. இல்லாத நாங்கள் எங்கே போக முடியும்? இப்போ நாங்கள்லாம் ஒரு 100 ரூபா கிடச்சா ஒரு ஆட்டோ சவாரி பார்க்குறோம். எங்களுக்காக தான் வந்து ஒரு அரசியல் மாற்றமே இருக்கணும். நம்மளுடைய இதுக்கு எந்த ஒரு தேவையுமே அவங்க செய்யலையே. பிஜேபி வந்ததால் எதுவுமே வராது. இதுவுமே வந்து அவங்க ஏடிஎம்கே இருக்கிறது இல்லை. அவள் தான் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இப்போ வர்றது வந்து விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ விஜயும் புதுமுகம் தானே, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? அவர் ஃபீல்டுக்கே வரலையே, இன்னும் ஃபீல்டுக்கே வர மாட்டுறாரு. அவர் சினிமா மாதிரியே நடத்துகிறாரு அரசியலையும். அம்மா வழி வந்தவங்க இருந்தாலும் அந்த அவர் டெல்லியில் மூவ் பண்ணிட்டாரு. அதில் ஹிந்திலாம் கொஞ்சம் கலந்துருக்கும். அதெல்லாம் தமிழ் யாரும் விரும்ப மாட்டாங்க. அதாவது நாட்டுக்கு நல்லது செய்யணும், தியாகம் பண்ணணும், மொழிப்போரில் கலந்துக்கணும். அந்த மாதிரி அவங்க மாதிரி ஆளுங்க தான் ஓட்டு போடணும். அதான் முறை. விஜய் புதுமுகம் தானே, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அவருக்கு நம்ம சொல்கிறது இது இல்லைம்மா. அது பெரிய இடம். அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை எப்படின்னு தெரியல. இவர் வர்றதுனால, விஜய் வர்றதுனால கன்ஃபியூஸ் ஆகிடுது.